பகல் நேரத்தில், மத்தியான நேரத்தில் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி, ஆராதிக்கும்படி, ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளை, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே எங்களை விட்டு விலக்குவீராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக சிஸ்டர் திவ்யா ஜோசப் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஜெபத்திற்கு பிறகு பிரதர் சுந்தர்ராஜில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் கொண்டு வருவாங்க. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பாடி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய தேவ மகிமை எங்கள் மேலே இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே, புதிய நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை பாடி துதிக்கும்படி நீர் ஆண்டவரே கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே, இந்த விடுதலை சுகமளிக்கும் கூட்டத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலை உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது உடைய வேத வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதரனை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. தேவ வார்த்தை வல்லமையா பெறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே, இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நாங்களாய் இருந்தாலும் சரி அப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே நாங்களும் பலப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு சகோதரனை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் ஆண்டவரே சபைகளோடு பேசுகிற தகப்பன ஆண்டவரே, சகோதரனை நீ மூலமாய் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, வார்த்தை வசனங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க நீர் வல்லமை உடையவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவேளை நான் தீராத வியாதியோடு இருக்கிறேன், போராட்டத்தோடு இருக்கிறேன், மன கவலையோடு இருக்கிறேன், பாரத்தோடு இருக்கிறேன் என்று ஒருவேளை சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டு இருப்பார்களானால், இப்பொழுது நம்முடைய வேத வார்த்தை வெளியே வரும் பொழுது, ஆவியானவர் நீர் பேசும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை கொடுப்பீராக, கொடுப்பீராகப்பா. ஒரு சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதரனை நீர் மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யாவரும் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் கூடி வந்த உங்கள் அனைவரும் இந்த காலை தேரும் தேவன் கொடுத்த ஒரு நல்ல தருணத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இன்றைக்கும் கூட இடைப்படும்படி இந்த ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷ சுகமளிக்கும் ஆராதனையை தேவனாகிய கர்த்தர் ஒழுங்கு செய்தது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அம்மா நம்மோடு கூட ஜெபித்திருக்கிறாங்க. மோசஸ் பிரதருக்காய் ஸ்தோத்திரம். இந்த என் டைம் காட்ஸ் ஆர்மி ரிவைவல் ப்ரேயர் சென்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் ஆராதனையில் நடத்தின அன்பு சகோதரர் ஈனோக் பாலுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவன் இந்த சுவிசேஷ சுகமளிக்கும் ஆராதனை கூட்டத்தில் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆவியானவருடைய வெளிப்பாடுகளோடு கர்த்தர் நம்மோடு